என்னோட நேம் நெல்சன். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். இந்த சுதந்திர தின விழாவில் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது வாங்கினது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற ஒரு அறக்கட்டளை மூலிமா மலைவாழ் மக்களுக்கு, ரொம்ப முடியாத மக்களுக்கான உதவிகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதோட வெளிப்பாடாக இன்னைக்கு இந்த நிகழ்வில் எங்களுக்கான அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் சிந்தா. நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலேருந்து வர்றேன். நான் இன்னைக்கு இளைஞர் விருது வாங்கியிருக்கேன் முதலமைச்சர் கையிலேருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஒரு சமூக சேவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்க்கறது மூலிமா இன்னும் நிறைய பேர் தன்னோட சமூக சேவையில் நிறைய ஈடுபாடோடு இருக்கணும். என்னென்னா, முதுகலை சமூக பணி படிப்பு படிச்சுட்டு நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் MSW கோர்ஸ் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு முன்மாதிரியாக இந்த சமூக சேவை விருது இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அவரோட பீரியடில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முன்னே எடுத்து வச்சேன். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்கிற எம்எல்ஏ உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற விஜய் மகாலிங்கம் சார் மக்களுக்காக நிறைய சேவைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்களோட பீரியடில் சரியான ஒரு நபரை நிர்ணயித்து எங்களோட உசிலம்பட்டியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். நான் சிறந்த மருத்துவர் என்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பணிபுரிந்ததாக தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த விருது எனக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்காரு. 34 வருஷமாக நான் இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் போலியோ பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பார். அவளுக்கு மருத்துவ சிகிச்சை அழித்து அறுவை சிகிச்சை செய்து அவர் கேலிபர் கொடுத்து அவர் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிற வாய்ப்பு கிடைத்தது. அரசு புனர்வாழ்வு மையத்தில் கேட்குற நான் மருத்துவராக பணிபுரியும் போது போலியோவுக்கு தாக்கம் குறைந்த பிறகு இப்போ இருக்கிற மிக அதிநவீன வேகமாக நடக்கிற வாழ்க்கை தரத்தினால் ஏற்படுகிற பாதிப்புகளால் ஏற்படுகிற ஆம்புடேஷன், செயல் கால் இழப்பு, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, தண்டோட பாதிப்பு மற்றும் நியூராலஜிக்கல் டிசார்டர், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி வியாதிகள் வரக்கூடிய பதக்களாக வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுகிற வாய்ப்பு அரசு புனர்வாழ்வு மையத்தில் இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு நான் கொடுக்குற வாய்ப்பு கிடைத்தது. 60 பேருக்கு கொண்ட அரசு அந்த புனர்வாழ்வு மிக உயர்தர சிகிச்சை நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை தேவைகள் அங்கே கொடுக்குறோம். அதனால் 3 மாதக்கிட்ட பேஷண்ட்கள் அனுபவித்து அட்மிட் செய்து தேவையான சிகிச்சை முறைகள் கொடுத்து அவருக்கு வாழ்க்கை எவ்வளோ முன்னேறி கொண்டு வர வாய்ப்பு நான் கிடைக்கும். அதுக்காக அந்த என்னுடைய சேவையை அங்கீகரித்து தமிழக அரசால் முதலமைச்சரால் இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த சுகாதாரத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளித்துறைக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் சொன்னார். இது மாதிரி பணிகளை அதிகமாக மேற்கொண்டு செய்யும்படியான வாழ்த்துக்கள் கொடுத்து அவர் ஊக்குவிக்க மாதிரி என்ன சொன்னார். இது அதுவே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் பேர் என்ன? நான் டாக்டர் பி. திருநாவுக்கரசு, இயக்குனர் மற்றும் பேராசிரியர், அரசு புனர்வாழ்வு மையம், KK நகர், சென்னை. முதல் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மணிமாறன். நான் சமூக சேவகர், திருவண்ணாமலை மாவட்டம். நான் கடந்த 24 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சாலை ஓரம் இருக்கிற தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க, மனநல பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு தொடர்ந்து அவங்க அடிப்படை உதவிகளை, அவங்க மருத்துவ உதவி, தேவையான அடிப்படை உதவி செய்து வந்தேன். அது மட்டும் இல்லாமல் சாலை ஓரம் ஆதரவற்று இறந்த உடலை நான் முறைப்படி காவல்துறை அனுமதி பெற்று நல்லெடுக்க சேவை செய்து வந்தேன். இந்த சேவையை தமிழக முதல்வர் பார்த்து மாற்றுத்திறனாளி துறையில் எனக்கு இந்த விருது கொடுத்தாங்க. எதனால கொடுத்தாங்கன்னா, மெயினாக தொழுநோயாளி நோயாளினாவே கிட்ட போக மாட்டாங்க, தொழுநோயாளினா கிட்டவே போக மாட்டாங்க. அவங்க இறந்துட்டா தொடவே மாட்டாங்க, தீண்ட தொடாதவங்க மாதிரி தள்ளி விடுவாங்க. அவங்களுக்கு நம்முடைய உறவாக இருந்து நான் நல்லெடுக்க காரியங்கள் தொடர்ந்து இந்த 24 ஆண்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 தொழுநோயாளிகள் இறந்த உடலை நான் நல்லெடுக்க செஞ்சேன். அது ஒரு செய்தியில் வந்திருந்தது. என் ஆர்டிக்கல் அது CM பார்த்து மாற்றுத்திறனாளி துறைக்கு தகவல் தெரிவித்து என்னுடைய ஃபைல் கேட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணிக்கீங்களோ எல்லாம் ஃபைல் கொடுங்கன்னாங்க. அவர்கிட்ட ஒப்படைச்சேன். எனக்கு இந்த விருது கடைசி வரைக்கும் தெரியாது, எனக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு. கடைசி நேரில் தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த விருது கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. அது இல்லாத ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, எனக்கு திருமணம் ஆகி இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. எனக்கு குழந்தை பிறந்து ஒரு 10 நாளில் எனக்கு மகள் பிறந்திருக்கா. 10 நாளில் தங்கப்பதக்கம் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் எனக்கு சேவையில் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு பணிவான கோரிக்கை வச்சுக்கிறேன். தயவு செய்து சாலை ஓர இருக்கிற நம் தாய் தந்தையை ரோட்டில் விட்டுறாதீங்க. அவங்க இறுதி நிலை செய்ய வேண்டிய ஒரு கடமையும் செஞ்சாதான் அவங்கள பூர்த்தியாகும். ஒவ்வொரு மனிதனும் நம்ம இது ஒரு கடமை எடுத்து செய்யணுன்றது என்னுடைய பணிவான கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.